கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தில் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். 119 சங்கீதம் 9 முதல் 11 ஆகிய வசனங்கள். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால்தானே. என் முழு இதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். ஒரு குடும்பம் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, பிறந்ததிலிருந்தே சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகளா இருக்கும், நல்ல கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிற பிள்ளைகளா இருக்கும், சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம், யூத் மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க, சர்ச்சில் உள்ள எல்லா காரியத்திலையுமே ஈடுபடுவாங்க, சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க, வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கும், கையில் பைபிள் எடுத்து வாசிப்பாங்க, இரவு மூலமாக தேவனை தேடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எந்த ஒரு காரியமும் இருக்காது. ஒரு சிகரெட்டு பழக்கமோ, ஒரு புகையிலையோ, ஒரு தண்ணி அடிக்கிற பழக்கமோ, இல்லை ஒரு கஞ்சா பழக்கமோ, ஒரு விபச்சார அடிமையோ, இல்லை ஒரு படம் பார்க்குறதோ, நாடகம் பார்க்குறதோ, இல்லை தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ, இல்லை தவறான ஒரு தொடர்போ, இல்லை ஒரு பாவத்திலையோ எங்கேயோ போய் சிக்கி கொள்ள மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க பிறந்ததிலிருந்தே சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள், ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகள், மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகள், வசனத்தினாலே காத்து கொள்கிற பிள்ளைகள், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், உண்மையாக வாழ்கிற பிள்ளைகள், இதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தையை வைத்து பத்திரமா பாதுகாத்து கொள்கிற பிள்ளைகள், அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தன் தன் காலத்தில் தன் தன் கனியை தந்து, 20 வயசில் என்ன நடக்கணும், 22 வயசில் என்ன நடக்கணும், 25 வயசில் என்ன நடக்கணும், அந்தந்த வருஷம் அந்தந்த காரியம் கரெக்டாக நடக்கும். படிக்கிற வயசில் படிப்பாங்க, கல்யாணம் முடிகிற வயசில் கல்யாணம் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகள் பிறக்கிற வயசில் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு இந்த கிஃப்ட்? சின்ன வயசுல இருந்தே வாலிப வயசுல அடுத்தடுத்த ஸ்டேஜுக்குள்ள போகும்போது வசனத்தினால் யாரெல்லாம் காத்து கொள்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முதல்ல மிகுந்த சமாதானமா இருக்கும். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் வாலிபன் தன் வழியை 24 மணி நேரம் நான் எந்த வழியில போகணும். வாலிபன் விசேஷமாக யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம கர்த்தருக்குள் இருப்போமானால் நம்ம எந்த வழியில போறோம் அது நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துவார். எக்ஸாம்பிளுக்கு என்னை நான் கொஞ்சம் சொல்றேன், அது பிரயோஜனமா இருக்கும். நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போன பையன்தான். ஆனால் கையில் பைபிள் மட்டும் அதிகமாக எடுத்து வாசிக்கல, தேவனை தேடலை. கல்யாணம் முடிஞ்சது, வியாபாரத்தில் இருந்தேன், மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துக்கிட்டேன், விக்கிரத்துக்கு நம்பி பணம் கொடுத்துட்டேன், மனுஷனை நம்பி பணம் கொடுத்துட்டேன். 1 ரூபா இல்லை, 2 ரூபா இல்லை, ஒரு 13 லட்சம். இதனால் என்னோடய வாழ்க்கையில் நான் சாபத்துக்கு சிக்கிக்கிட்டேன். இதனால் என்னோடய வாழ்க்கையில் சொந்த வீடை விற்றேன். இதனால் என்னோடய வாழ்க்கையில் நகையை விற்றேன். இதனால் என்னோடய வாழ்க்கையில் நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், சொந்த தேசத்தை விட்டு நான் போயிட்டேன். இதை ஏன் உங்களுக்கு நான் நைட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய வாழ்க்கையிலே வசனத்தின்படி நான் காத்து கொள்ளலை. அதனால் என்னோடய வாழ்க்கையில் நிந்தைகள், அவமானம், கஷ்டம், கண்ணீர் எல்லாம் உள்ள வந்துட்டு. அப்போ ஒரு குடும்பத்தில் பிரச்சனை எப்போ ஆரம்பிக்கு அப்படின்னா, வசனத்தை காத்து கொள்ளாமல் இருந்தால் வேதம் சொல்லுது துரோகி. அப்படி எழுதப்பட்டிருக்கு, வசனத்தை காத்து கொள்ளா துரோகிகளை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. 119 சங்கீதத்துல இருக்கு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ,
119 சங்கீதம் 158 வசனம் எழுதப்பட்டிருக்கு. உமது வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது. இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல முடியும். நான் கையில ரொம்ப பைபிள் எடுத்து வாசிக்கல சின்ன வயசுல. வசனத்தின்படி என்னை நான் காத்துக்கொள்ளல. அப்படி இருந்தால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் கண்டபோது எனக்கு அருவருப்பா இருந்தது. ஆனா இந்த அருவருப்புனா என்னண்ணே அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டால், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியலனால், அவன் வந்து அருவருப்பு என்று எழுதப்பட்டிருக்கு. சரி, இந்த அருவருப்புனா வேற எங்க போய் முடியுது அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21, 27. வசனத்தின்படி ஒரு மனுஷன் வாழல அப்படின்னா நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்துல அவங்களோட பெயர் எழுதப்படாது. ஏன்னா அவங்க வசனத்தை காத்துக்கொள்ள துரோகியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு வாலிபன், ஒரு குடும்பம், ஒரு தகப்பனார், ஒரு பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பாவம் செஞ்சாங்க, விக்கிரத்துக்குள்ள போனாங்க. என் வாழ்க்கையில நான் விக்கிரத்துக்குள்ள போயிட்டேன். காரணம் என்ன? கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. இது என் வாழ்க்கையில் நடந்துச்சு நான் சொல்றேன். ஆனா சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போன பையன்தான். ரொம்ப கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, நீங்க முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான் எது விக்கிரகம், எது தீட்டு, எது அருவருப்பு, எது அசுத்தம், எது பாவம், எது அக்கிரமம், எது துணிகரம், எது துன்மார்க்கமான காரியம், எதெல்லாம் தேவன் வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலுமா நம்ம செய்தி பேசுறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னும் நீங்க கையில பைபிள் எடுத்து வாசித்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். அப்ப இன்னைக்கு செய்தி என்னன்னே அப்படின்னு ஒருவேளை யாராவது யோசித்தால், உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உம்முடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். எதுக்கு? பாவம் செய்யாதபடிக்கு. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். ஒரு மனுஷன் சுத்தமா வாழணும் அப்படின்னா இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருக்கணும். அதுதான் மைய கருத்து. உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறது தானே, உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே. அப்ப என் இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா நான் சுத்தமா வாழ முடியும். என் இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா நான் சுத்தமா வாழ முடியாது. இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப நான் என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி தேவனோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார், அபிஷேகம் பண்ணினார், அந்நிய பாஷை கொடுத்தாரு. இதெல்லாம் அந்த கிஃப்ட் எல்லாம் நான் எப்போ வாங்கினேன் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எங்க நான் விலகி இருந்தனோ அந்த பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக வாழ ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டேன். அப்போ ஒரு குடும்பம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும் அப்படின்னா, அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம், 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எத்தனையோ சூழ்நிலையிலே, வாகனத்தில், எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் இணைந்துகிற குடும்பங்கள் கர்த்தராகிய இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனிகளை திறந்து, பண்டசாலை திறந்து, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து, எல்லா குடும்பத்தையும் நிரப்பி சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில எந்த குடும்பத்தில் இருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு பூரண சுகமாக்கி தரட்டும். உம்முடைய தலமுள்ள கரத்தினால சுகமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனிகளை திறந்து, பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்க. தனிமையில இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, விதவையா இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு வேலை பார்க்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க, நைட் நேரத்துல குடும்பம் ரட்சிக்கப்படாதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க,
நைட் நேரத்துல கடன் பிரச்சனை யோசிக்கிறாங்க. நைட் நேரத்துல தேவையில்லாத எண்ணங்கள், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், நைட் நேரத்துல என்னென்ன காரியத்துல வேதனைப்படுறாங்களோ, அந்த வேதனையை நீக்கி, சமாதானத்தின் தேவன் எங்க வீட்டுக்குள்ள வந்து, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. எங்க இருதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவியார் மட்டும்தான் இருக்கணும். கர்த்தர் பிரியமில்லாமல் எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. கற்பத்தை நீங்க ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரிக்கு எந்த குடும்பம் போறாங்களோ, கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க. குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஏற்ற துணை தாங்க. திருமண தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்துல தள்ளி போனாங்களோ, கோர்ட்டு கேஸ் சொல்லி எந்த குடும்பத்துல பாவ அடிமையிலே சிக்கப்பட்ட நிலைமைக்கு அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் சந்திக்கணும். அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண்வழிக்க கிருபை செய்யுங்க. இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய பாதவில் பண்ணிடும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மேம்படட்டும். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.